ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 15th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜின்ஷு நேரா கிளம்பி அங்க சொர்க்கத்துல இருந்த அசிஸ்டன்ட் வேகமா மின்னல் வேகத்துல வர வைக்க பல்லு விளக்கிட்டு இருந்த அசிஸ்டன்ட் நேரா வந்துட்டு இந்த ஆள் வேற நம்ம உயிரை வாங்குறான் அப்படின்னு புலம்பிட்டு இப்ப என்ன கடவுளே பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹொங்னிய நான் தனியா வேற இடத்துல பிறக்க வச்சு அவளை தனியா வளர வச்சேன். அப்பயும் அவ என்னை தேடி கரெக்டா வந்துட்டா. வந்தது மட்டும் இல்லாம மறுபடியும் என்கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து காதல்ல விழறா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சும்மா ஹலோ சொல்லிருக்கோம். யாருன்னே உங்களுக்கு இப்ப அடையாளம் தெரியாது. அந்த பொண்ணு எப்படி உங்கள்ட்ட காதல்ல விழும் அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க உடனே வெக்கப்பட்டு ஜின்ஷு லேசா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அது வந்து இப்ப பாரு என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. இப்ப பாரு கண்ணு மூணா கூட நான் தான் அவளுக்கு கண்ணுக்கு தெரியறேனா அப்படின்னு பல்ல காட்ட ஆரம்பிக்க அசிஸ்டன்ட் பாக்குறான். இது என்னடா வெக்கலாம் வரப்படுறாரு, பெரிய தலைவலியா இருக்கும் போலயே அப்படின்னு. எனக்கு ஒண்ணும் அப்படி தோணல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க பாரு எனக்கு வழி சொல்ல போறியா இல்ல கலாய்க்கிறதுக்கு வந்தியா அப்படின்னு கையில பவர் எடுத்து ஜின்ஷு அடிக்கிற மாதிரி போக வேகமா அதை ஊதி விடுறான் பவரை. நெருப்பெல்லாம் எடுத்து உள்ள வைங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்ட ஒரு ஐடியா இருக்கு. உங்கள்ட்ட எதை பார்த்து அந்த பொண்ணு காதல்ல விழுந்திருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க என் முகம் ரொம்ப அழகா இருக்குல்ல அதை பார்த்தா இருக்கும் அப்படின்னு ஜின்ஷு சொல்றான். அதை பார்த்துட்டு இந்த அசிஸ்டன்ட்க்கு தலையே சுத்திடுது. சரி பரவாயில்ல சமாளிப்போன்னு. அப்போ உங்க முகத்தை கொஞ்சம் அசிங்கமா இருக்க மாதிரி நீங்களே மாத்திக்கோங்களேன்னு சொல்ல அல்ல காட்டிட்டு மறுபடியும் ஜின்ஷு ஏன் முகத்தையா அசிங்கமாவா, அது கொஞ்சம் கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி பாக்கலான்னு தலையெல்லாம் கொஞ்சமா கலைச்சுக்கிட்டு லேசா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஜின்ஷு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். ஹொங்னிக்கு இப்பயாவது தன் மேல இருக்கிற அழகு போயிட்டு அந்த காதலும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹொங்னி ஆனா பாத்துட்டு இருக்கா. இந்த பக்கமே இவர் நடந்து நடந்து படிக்கிறாரு அப்படின்னா இந்த பக்கம் தான் ஏதோ முக்கியமான இடம் இருக்கு போல. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட் இல்லாமனா அங்க ஒளி வச்சிருப்பாங்களோ, அந்த பக்கம் போனா போய் கண்டுபிடிச்சிடலாமோ அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஜின்ஷு மறுபடியும் வந்துட்டு என் அழகுல அவளுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல போல, ஆனா என் திறமை ரொம்ப ஓவரா இருக்குல்ல அதுலதான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொல்ல திறமையா அது எங்க இங்க இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் பாக்குறான். மறுபடியும் ஜின்ஷு கையில பவர் எடுக்க சும்மா சொன்ன அப்படின்னு அசிஸ்டன்ட் சமாதானப்படுத்துறான். வெளியே வந்து நின்னுட்டு நம்ம ஜின்ஷு கையில வாள் எடுத்துட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வாளை வீசி சண்டை போட்டுட்டு இருக்க ஹொங்னி இங்க வந்துட்டு இருக்கா. வாள்லாம் கையில இருந்து ஸ்லிப் ஆகி விழுற மாதிரி கையில இருந்து எந்த பவரும் சரியா வராத மாதிரி ஜின்ஷு நடிக்கிறான். இப்ப என்கிட்ட திறமையே முழுசா போயிடுச்சு போல, பவரே இல்ல, இதுக்கு மேல நீ என்கிட்ட இருந்து எதுவுமே கத்துக்க போறது இல்ல, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஜின்ஷு சொல்ல ஹொங்னி பாக்குறா. உங்ககிட்ட இருக்கிற இந்த திறமையை கத்துக்கிறதுக்கே எனக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ, என்னெல்லாம் போக சொல்லாதீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜின்ஷுக்கு மறுபடியும் அப்செட் ஆயிடுது. என்ன ஆளும் நம்மளை விட்டு போக மாட்டா போலயே அப்படின்னு சோகமாக இருந்து கிளம்புறான். ஹொங்னி உடனே என் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்காம இந்த பக்கத்துல இருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. அடுத்து ஹொங்னியை மறுபடியும் கூப்பிட்டு இந்த இடத்த ஃபுல்லா கூட்டி பெருக்கணும், இந்த உனக்கு வேலை அவளை கொடுமைப்படுத்தி பாக்குறான். நல்லா ட்ரீட் பண்றதால தானே இவன் நம்ம கூடயே இருக்கா அப்படின்னு. ஆனா ஹொங்னி சரி கிளீன் பண்ணா இங்க கூடயே சுத்தி சுத்தி இருக்கலாம், நம்ம லெமன் எங்க சத்தம் போட்டாலும் கண்டுபிடிச்சிடலான்னு இவ கூட்ட ஆரம்பிக்க என் முகத்தை பாக்குறதுக்காக ராத்திரி பகலா வேலை செய்யறது கூட இவ தயங்கவே மாட்டிக்கிறா. இவளை நம்ம சோதிச்சு பாக்குறது வேஸ்ட் அப்படின்னு ஜின்ஷு தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம கொண்டலோடு இருக்கானே நேரா லூயாவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்து பார்த்து சாப்பாடுக்கு அலங்காரம் பண்ணிட்டு பக்கத்து டேபிள்ல இருந்து வரவங்க கிட்டதெல்லாம் கூட சாப்பாட பாதி புடுங்கிடுறான். வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ணி மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன்னு மத்தவங்க எல்லாம் திட்டுறாங்க. உடனே போட அந்த பக்கம் அப்படின்னு வேகமா அவளுக்காக தண்ணியில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவனோட பவர் எல்லாம் போட்டு அதை அவளுக்கு கொடுத்தா சக்தியாவது ஏறுமேன்னு ஒரு பாசத்தோட சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு அவன் முன்னாடி வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றான். உடனே லூயாவை பாக்குறா. சாப்பிடுங்கிறது ரொம்ப நல்ல வார்த்தை, ஆனா அது கூட உன் வாயில இருந்து வரும்போது இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்ல உனக்காக பார்த்து பார்த்து சாப்பாடு கொண்டு வர்றது மட்டும் இல்லாம மரியாதையா வர மேடம் கிட்ட பேசணுமா, மேடம் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க லூயா கண்டுக்காமலே இருந்துட்டு இருக்கா. இந்த ஸ்பெஷல் வாட்டர் இதை குடி பாக்கலாம், கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாக்கலாம் அப்படின்னு கொஞ்சமா கொஞ்சம் கொண்டு கொடுக்க ஆரம்பிக்க என்ன போகத்தான் விட்டு தொலையேன், என்னையே இங்கே வச்சுட்டு இருக்க, என்ன டார்ச்சர் பண்றதா நினைச்சிட்டு இருக்கியா, போட்டி வச்சுக்கிறதால ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அங்கிருந்து நம்ம கொண்டு கோவமா வெளியே வந்துடுறான். அறிவு இருக்கா இல்லையா அவளுக்கு, இவளை தேடிட்டு ஆளுங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க, இவளை எப்படி இங்க இருந்து போக விடுறதுன்னு யோசிக்கிறான். கரெக்டா உள்ள லூயாவை பாக்குறா. அங்க இருக்கிற கப்புல அவனோட அவ்வளவு பவரை போட்டு தண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான். இவன் பவரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா லூயா. இங்க ஹொங்னிக்கு டைரக்டா சொல்லி கொடுக்கறதுக்கே ஜின்ஷு ஆரம்பிச்சிட்டான். கைய புடிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க அதை பார்த்துட்டு அங்க இருந்து அசிஸ்டன்ட் ஒருத்தன் ஓடி வரான். கொன்லுன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹொங்னிக்கு சார் தனியாவே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இதனால மத்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் செம பொறாமையா இருக்காங்க. முன்னாடி மாஸ்டர் உங்களுக்கு மட்டும் தான் பர்சனலா சொல்லி கொடுப்பாரு, வேற யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாரு. இப்ப பாத்தீங்களா உங்க இடத்த ஹொங்னி புடிச்சிட்டான்னு சொல்ல உடனே இங்க பயங்கரமா கொன்லுனுக்கு கோவமா வருது, பொசசிவ் வேற ஆக ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம இவளுக்கு வேற எல்லா விஷயமும் தெரியும், லூயாவை பத்தி வேற போட்டு கொடுத்துட்டு போறா, எப்படியாவது துரத்தணுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான்.
அப்பன்னு பார்த்து இந்த லூஜுவை காட்டுறாங்க. லூஜு ஹொங்னிய பாத்துக்கிற பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்தாரு. நான் பாறை அதுக்கு பதிலா விட்டு வந்திருந்தேன். ஆனா பாறை அவளை மிஸ் பண்ணிடுச்சு. மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஹொங்னிய தவறிட்டேன். அவ எங்க போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமா தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா அந்த லூஜு. ஹொங்னி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஜின்ஷு கத்து கொடுத்துட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு ஹொங்னியோட பழைய ஞாபகம் வந்துருது. உங்க கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு போக தான் வந்தேன் அவ சொன்னால. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகத்தோட ஹொங்னி பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவளை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு போக மறுபடியும் நம்ம ரொம்ப ஜின்ஷுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. தாங்கி கட்டுப்படுத்திட்டு இருக்கும்போது ஹொங்னி கண்ணை திறந்துடுறா. மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. இல்ல ஒன்னும் ஆகல, ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜின்ஷு போயிட ஹொங்னிக்கு இவனை பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கு. ஜின்ஷுக்கு மறுபடியும் உடம்பு வீக் ஆடுது. பக்கத்துல இருக்கிற அவனோட ஸ்டூடெண்ட் கொஞ்சமா பவர் கொடுத்து கொஞ்சம் உடம்பு டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் நீங்க உடம்பு நல்லா தான் இருந்துட்டு இருந்தீங்க, திரும்பியே உங்களுக்கு அந்த விஷயம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குதுன்னு கேட்க அது அப்படிதான் ஆகும், அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஜின்ஷு சொல்லிடுறான். ஆனா நீங்க ஹொங்னிக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இதனால மத்த பசங்க எல்லாம் பயங்கரமா கடுப்பாக்குறாங்க. ஹாஸ்டல்ல ஹொங்னி கிட்ட யாரும் தப்பா நடந்துக்க மாட்டாங்களான்னு கேட்க எனது ஹொங்னி ஹாஸ்டல்ல இருக்கானா, எவ்வளவு தைரியம் தான் அங்க தங்க வச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஜின்ஷு கத்த ஆரம்பிக்கிறான். இங்க ஹொங்னி இருக்கிறதுலே நல்ல பெரிய பெட்ஷீட்டா இழுத்து போத்திட்டு ஹாஸ்டல்ல தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அங்க பூச்சு வந்துடுறான். இந்த இடத்த சூப்பரா மேப் வரைஞ்சிட்டேன், சுத்தி சுத்தி பார்த்துட்டு. முன்னாடி போலீஸா இருந்தேன்னு சொன்னா நீ நம்பல, என் மேப்பை பாக்குறியான்னு கேட்க ஆஹா எனக்கு எப்பவுமே வழி மறந்து போகும், இந்த இடத்தோட மேப் இதுல பக்காவா இருக்கு, இது யாரு யாரும் வந்து பெட்டு வளர்க்குறாங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹொங்னி கேட்க உடனே அங்கதான் வந்து குன்லுன்னு ஏதோ ஒரு பெட்டு வளர்க்குறானா, நிறைய தான் வளர்க்குறான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல இந்த மேப்பை நான் வச்சுக்குவா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஹொங்னி கேட்கிறா. பரவாயில்ல வச்சுக்கோ, நான் மறுபடியும் என்னோட வரைஞ்சுக்கிறேன் அப்படின்னு பூச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹொங்னி ஹாப்பி ஆயிடுறா. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜின்ஷு அவளுக்கே தெரியாம பார்த்துட்டு இதுக்கு மேல வேற இடத்துல இருக்க வேண்டாம், தனியா ரூம் கொடுங்க, தனியான ரூம்ல நல்ல சொகுசா அவளை வச்சிருக்கேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கத்திட்டு கிளம்பி போக இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்டே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். ஹொங்னி கிட்ட அப்பன்னு பார்த்து பூச்சு கேட்டுட்டு இருக்கான். உன்னை வந்து மாஸ்டர் ரொம்ப ஸ்பெஷலா கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கு, விட்டா தனி ரூம் கூட கொடுப்பாரு போலையேன்னு சொல்ல கொடுத்தா ஜாலி அப்படின்னு ஹொங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஹொங்னி கிட்ட இப்ப அங்க குன்லுன் வந்துடுறான். இங்க வா, உனக்கு இந்த ரூம் ரொம்ப சின்னதா இருக்கா, அதனால மாஸ்டர் உன்னை பெரிய ரூம்ல தங்க வைக்க சொன்னாருன்னு சொல்ல ஹை நான் போறேன் அப்படின்னு ஹொங்னி விட்டா போதுன்னு கிளம்பி ஓடி போயிடுறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம குன்லுன் ஒரு முயல் குட்டியை பிடிச்சிட்டு வரான். நரிங்கெல்லாம் முயலை சாப்பிடுமா இல்லையா, இவளுக்கு இதை போய் நம்ம கிஃப்டா கொடுப்போம் லூயாவுக்கு, அதை அவ சாப்பிடட்டும் அப்படின்னு நேரா உள்ள போயிட்டு இருக்க கரெக்டா அப்பன்னு பாதி யாரும் அசிஸ்டன்ட் வராங்க. குன்லுன் பயந்துட்டான், லூயாவை பாத்துருவாங்களோன்னு தரத்துல நம்ம இழுத்துட்டு போயிட்டு கட்டி பிடிச்சு ஒளிய வச்சுக்கிறான். அங்க வர அசிஸ்டன்ட் குன்லுனுக்கு கதவை பூட்டணும்னு கூட தெரியாதா அப்படின்னு அந்த ரூமை வந்து பூட்டிட்டு போயிட லூயா தள்ளி போட பரதேசி அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. குன்லுன் வேகமா உள்ள போய் பாக்குறான், கதவு பூட்டி இருக்கு. போச்சு, ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க உன்னை யாராவது இங்க வர சொன்னாங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா லூயாவும். உனக்காக முயல் கொண்டு வந்துட்டு இருக்கேன் சாப்பிடுன்னு சொல்ல எனக்கு ஒன்னும் பசிக்கல, உன் வேலையை பாரு அப்படின்னு லூயா கத்திக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, வசதிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, இந்த இடத்துல நீ பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, என்ன வெளியே விடு அப்படின்னு சொல்ல இங்க பாருமா வெளியே போனா நீ கஷ்டப்படுவ, நான் சொல்றது கேளு, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொன்லுன்னு சொல்றான். இங்க பாருப்பா, உன்னோட நான் பெரிய ஆளு, நான் சொர்க்கத்து பரம்பரையை சேர்ந்தவ, என்னை மட்டும் வெளியே விட்டுனா நான் நானே போய் பழச்சுக்குவேன், அதுவும் இல்லாம உன் சக்தி எல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த சக்தி கொடுத்துருக்கல இதை நீயே வச்சுக்கோ, ஒரு வேலை எனக்கு எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் அப்ப கேட்கிறேன், அப்ப கொடு அப்படின்னு சொல்ல குன்லுன் சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறான். லூயாவும் சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. அன்னைக்கு ரூம்குள்ளேயே குன்லுன் தூங்கி போயிட அவன் பக்கத்துல வந்துட்டு பரவாயில்ல முகத்தை பக்கத்துல வந்து பார்த்தா நல்ல பையன் மாதிரிதான் இருக்கான், பார்க்கவும் அழகாதான் இருக்கான் அப்படின்னு சிரிச்சுட்டே லூயாவை போய் தூங்க ஆரம்பிக்க அது வரைய நடந்ததெல்லாம் கேட்டுட்டு அங்க குன்லுனும் சிரிச்சுட்டே தூங்கிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலை ஆயிடுது. அடுத்து ஹொங்னி ஏஞ்சி வெளியே வந்துடுறா. இன்னைக்கு நம்ம என்ன ட்ரைனிங் கத்துக்க போறோமோ தெரியலன்னு சொல்ல பூச்சு அங்க வந்துடுறான். இங்க இருக்கிற நிறைய விஷயம் உனக்கு தெரியாது, லூஜுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் வந்து ஜின்ஷு மாஸ்டர் இருக்கார்ல அவருக்கு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்டே, அவர் என்ன சொன்னாலும் லூஜு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவான், அவன் இப்ப இல்லங்கிறதால தான் இங்க நிறைய பிரச்சனை இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல கரெக்டா அப்பன்னு பார்த்து லூஜு உள்ள வந்துடுறான். வாட்ச்மேன் அப்பன்னு பார்த்து லைட்டா படுத்து தூங்க ஆரம்பிக்க இன்னொரு தடவை தூங்குன கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு திட்டிக்கிட்டே லூஜு உள்ள போறான். அவனை பார்த்து உள்ள இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டும் பயந்து நடுங்குறாங்க, ஆளுக்கு சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருங்கடா அவங்கள வச்சுக்கிறேன் அப்படின்னு லூஜு நேரா உள்ள போயிட்டு ஊதுபத்தியை ஏத்திட்டு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிற மாதிரி உட்காந்துக்கிறான் அழுதுகிட்டே. கரெக்டா கொன்லுன் அங்க வரான். டே என்னடா வந்ததும் வராததுமா அப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க, சரி அதை விடு, பொதுவா நரிங்கெல்லாம் எதை சாப்பிடும், வந்து வெளியே சாப்பிடுமா இல்ல மான வேட்டையாடி சாப்பிடுமா இல்ல முயலை சாப்பிடுமா அப்படின்னு லூயாக்காக கேட்டுட்டு இருக்க லூஜு வாய முடிட்டு எங்க போக போறியா இல்லையாடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இல்லடா என்ன சாப்பிடுன்னு மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நான் ஒன்னும் திருட்டுத்தனமா எதுவும் கேட்கல, உண்மையா ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கேட்கறேன்டான்னு சொல்ல போடா அந்த பக்கம் அப்படின்னு லூஜு கத்தி வைக்கிறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து சரி ஓகே உன் ரூம்ல சில திங்ஸ் எல்லாம் குறைஞ்சதுன்னா கவலைப்படாத, அதெல்லாம் ஹொங்னியோட ரூம்க்கு தான் போயிருக்குன்னு உங்க வந்து குன்லுன் ஓடி போயிட என்னது ஹொங்னியா அவ இங்க இருக்காளா அப்படின்னு லூஜு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். மாஸ்டர் உள்ள உட்காந்து தவம் பண்றத மாஸ்டர் அங்க மாஸ்டர் அப்படின்னு கத்திக்கிட்டே குன்லுன் முதல்ல ஓடுறான். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், எனக்கு கொஞ்சம் ஒரு ஆபத்து இருக்கு, கொஞ்சம் காசு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல அன்னைக்கு ஒரு புது
புது கதை சொன்னேன், இன்னைக்கு வேற ஒரு கதை சொல்ற, அதெல்லாம் காசுலாம் கொடுக்க முடியாது, போய் ஒழுங்கா வாழ்ற வழியை பாருன்னு ஜின்ஷோ குன்லுனை அனுப்பி விட்டுறான். குன்லுனுக்கு காசு வேணும், எப்படியாவது நான் லூயாவை ஹாப்பியா மாத்தணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஹொங்னிய பாக்கிறதுக்கு லூஜு நேரா வந்துட்டு இங்க எப்படி நீ வந்தேன்னு கேட்க, அம்மா நீ யாரு, எதுக்கு என்ன பார்த்து கத்துற அப்படின்னு ஹொங்னி கேட்டுட்டு இருக்கா. உன்னை காப்பாத்த பாத்துக்க தவறிட்டேன் நானு, என்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் யாருமே இருக்க முடியாது, மாஸ்டர் சொன்ன வேலையை நான் பார்க்கல, நான் ஒரு வேஸ்ட் பீஸ் அப்படின்னு லூஜு அவனே அடிச்சுக்க, இது ஒரு சரியான பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போல, இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஹொங்னி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நேரா லூஜு அங்க போயிட்டு மாஸ்டர் கிட்ட உட்காந்துட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன் மாஸ்டர், ஹொங்னியை பத்தி நான் புரிஞ்சுக்காம விட்டேன், ஆனா அவ வெளியே வர விட்டுட்டேன், இதுக்கு மேல இங்க இருக்க விட மாட்டேன், அவளை எப்படியா துரத்திடுற மாஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு ஜின்ஷோ சொல்றான். நீங்க தானே இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து ஸ்ட்ராங் ஆதீங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்க, இப்ப இந்த இடமே ரொம்ப ஆபத்தா இருக்கு, திடீர்னு இங்க இருந்து வெளியே போனா அவன் மாட்டிக்குவா, இங்கே இருக்கட்டும்னு சொல்ல லூஜுக்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுது. நீங்க சொன்னா ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறான். குன்லுனுக்கு காசு கிடைக்காம எல்லா ஜூனியர்ஸ் கிட்டையும் போயிட்டு யார்கிட்டயாவது கொஞ்சமாவது காசு தேருமா அப்படின்னு பாக்குறான். யார்கிட்டயும் பெருசா காசு இல்ல. அப்பன்னு பார்த்து ஹொங்னி எங்க படிச்சிட்டு இருக்கால, அவளை பத்தி தான் எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனை பாடுறா, மாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு தனி ரூம், ஸ்பெஷல் ட்ரைனிங், இவளை பார்த்தாலே கடுப்பா வருதுன்னு பேச ஆரம்பிக்க, இவனை பழி வாங்கலாம், பழி வாங்கினா எனக்கு காசு தருவீங்களா அப்படின்னு குன்லுன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நிறைய ஐடியா கொடுக்குறான். எக்கச்சக்கமா நம்ம ஹொங்னி போகும்போது வெயிட் கொடுத்து அவளை தூக்க வைக்கிறாங்க. அப்புறம் சாப்பிடுறதுக்கு அவன் உள்ள போகும்போது ஆளுக்கு அவன் முன்னாடி போயிட்டு சாப்பாடு காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் லைனே விடுறாங்க. சாப்பிடுறதுக்கு அவளுக்கு சாப்பாடு கூட கொஞ்சம் கிடைக்கல. உடனே ஹொங்னிட்ட நம்ம பூச்சு கேக்குறான், உன்னை எல்லாரும் புள்ளி பண்றாங்க, அறிவு இருக்கா இல்லையா உனக்குன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல, அவங்க எல்லாம் பெருசா ஹைட்டா இருக்காங்க, நான் குட்டியா தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா போதும், இங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகணும், அதுதான் எனக்கு ஒரு மெயின் ஐடியா அப்படின்னு ஹொங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க மத்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்லடா இந்த ஹொங்னியை எப்படி பேசினாலும் புள்ளியே பண்ண முடியல, நான் அழுக்கு துணி தான் அவன் மேல தூக்கி போட்டேன், அதை எடுத்து துவைச்சு மடிச்சு வச்சது மட்டும் இல்லாம இருந்த ஓட்டையெல்லாம் தச்சு வேற வச்சிட்டு இருக்கா, நல்ல ஆளாதான் இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் பேச குன்லுன் பாக்குறான். இது சரிப்பட்டு வராதுன்னு ஹொங்னியையும் பூச்சுவையும் தனியா கூட்டு போறான். இங்க ஒரு அதிசய மூலிகை இருக்கு, அதை பறிச்சுட்டு வரதா உங்களுக்கு அடுத்த டெஸ்ட், போய் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஆனா பூச்சு ஓடி வரான். இல்லங்க என் பவருக்கு அதெல்லாம் நல்லா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல, கரெக்டா சொல்லிட்டேன், போதும் பரவாயில்ல நீங்க இந்த வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்ல, ஆனா உள்ள வந்து ஹொங்னி போயிட்டா, அவ மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு பூச்சு கேக்குறான். அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, நான் அவளை வந்து கரெக்டா கைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு குன்லுன் சொல்ல, பூச்சுவும் அங்க இருந்து சரி ஓகேன்னு போறான். பார்த்தா அடுத்து குன்லுன்னு, நான் மட்டும் ஏன் இங்க இருக்க போறேன், நானும் கிளம்ப போறேன் அப்படின்னு மின்னல் வேகத்துல, இனிமே உன் வழி தனி வழி அப்படின்னு ஹொங்னி கிட்ட சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஹொங்னி ஆபத்துல மாட்டிக்க போறாளா, யார் காப்பாத்த போறா, ஜின்ஷுவா அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.